வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே, நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பால் அகிலத்தை ஆக்கி அமைத்த ஆண்டவரின் மக்களே, இன்றைய நற்கருணை கொண்டாட்டத்தை நமது கார்மநகர் மக்கள் களிப்போடு சிறப்பிக்கின்றோம். இதில் இறைவன் தந்த உடன்படிக்கையை பற்றி அறிகிறோம். இன்றைய திருப்பாடல் ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் என்று கூறுகின்றது. ஆபிராம் ஆண்டவரை பணிந்து வணங்கினார். அப்போது எண்ணற்ற நாடுகளுக்கு அவர் தந்தையாய் இருப்பார் என்றும், ஆபிராம் இனி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவார் என்றும், பெரும் அளவில் அவரை பலுக செய்வதாகவும், அவரிடமிருந்து நாடுகளையும் அரசர்களையும் உண்டாக்குவேன் என்றும், இனி வரும் வழி மரபினருக்கும் தான் கடவுளாய் இருப்பேன் என்றும், ஆபிரகாமின் நாட்டையும் கானான் நாட்டையும் ஆபிரகாமுக்கு அளிப்பேன் என்றும், ஆபிரகாமும் அவரது வழி தோன்றல்களும் கடவுளின் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டுமென்றும் ஆண்டவர் கூறியதை காண்கின்றோம். இயேசு, எனது வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறார். இறைவனின் அன்பு கட்டளையை, அற்புதம் நிகழ்த்தும் கட்டளையை, நன்மைகளை பெருக செய்யும் உடன்படிக்கை தரும் கட்டளையை கருத்தாய் படிப்போம், நற்பயன் பெறுவோம் என்ற எண்ணத்தோடு இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிறுவலை கொண்டாட நாம் தகுதி பெறும் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமிட்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்த அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவமாசிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவாக்கியங்கள் 3 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானா நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். ஆண்டவரே
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவர் வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளிக்க வாக்குறுதியை நினைவு கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கின்றாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கின்றீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவர் எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கின்றேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார். அதை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கின்றாயா என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரு இயேசுவில் அன்று மக்களே, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றும் சாக மாட்டார்கள் என்று ஆண்டவர் நம்பிக்கை தரும் வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் சாட்சியாக தங்களை வெளிப்படுத்தினார்கள். என்னுடைய தொழில் அதிகமாக வியாபாரம் வருமானத்தை தந்து கொண்டிருந்தது ஃபாதர். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தினால் எல்லாவற்றையும் இழந்து என் வீட்டை விற்று நடு தெருவுக்கு குடும்பத்தோடு வந்து விட்டேன். பைத்தியம் பிடித்தவன் போல் ஆகிவிட்டேன் ஃபாதர். என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று மக்கள் கூறினார்கள். குடும்பத்தில் என்னை ஒதுக்கினார்கள். இறுதியாக என்னை சந்திக்க வந்த ஒரு அருள் சகோதரி என்னிடம் தந்தது திருவிவிலியம். மனிதர்கள் கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். இந்த இறை வார்த்தையை வாசி, கண்டிப்பாக நீ வாழ்வாய் என்று என்னிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள். பைத்தியம் பிடித்தவன் போல் இருந்த நான் ஒவ்வொரு நாளும் திருவிழியத்தை திறந்து வாசிக்க துவங்கினேன்.
அந்த வார்த்தை வாழ்விலிருந்து எனக்கு நம்பிக்கை தந்தது, வாழ்வேன் தந்தது. இன்று என் குடும்பம் ஆஸ்வாதத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அன்று நான் இறை வார்த்தை வாசித்து அந்த வார்த்தையின்படி வாழ்ந்ததால் தான் என்று வெளிப்படுத்தினார். அன்று மக்களே, ஆண்டுடைய வார்த்தையை யாரெல்லாம் வாசித்ததை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வை இழப்பதில்லை, வாழ்வை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று பல நிகழ்வுகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. புனிதருடைய வாழ்க்கையை பாருங்கள். புனித அகஸ்டினாருடைய வாழ்க்கையை மாற்றியது கூட இறை வார்த்தை தான். ரோமேக்கு திருமுகம் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம், பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தை தான் தூய புனித அகஸ்டினாருடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி அவரையும் புனிதராக வாழ வைத்தது. புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை கூட மாற்றியது இறைவார்த்தை என்று கூறப்படுகின்ற மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும். இந்த வார்த்தை தான் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, அவரையும் புனிதராக மாற்றியது கூறப்படுகின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கையை கூட மாற்றியது இறை வார்த்தை தான். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது வசனம், மனிதர் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? இந்த இறை வார்த்தை தான் அவரையும் புனிதராக மாற்றியது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இவ்வாறு ஆண்டுடைய வார்த்தை மீது யாரெல்லாம் தாகம் கொண்டு அந்த வார்த்தையை திறந்து வாசித்து வாழ்வாக்குகின்றார்களோ அவர்கள் மனிதர்களாக, புனிதர்களாக அழியாத இடத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். விவிலியத்தில் கூட பல இடங்களில் ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார், என் வார்த்தை வாழ்வதற்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது என்று. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் கூறுகின்றது, வாழ்வதரும் தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வதரும் ஆவியை கொடுக்கின்றன, என் வார்த்தை வாழ்வதற்கின்ற ஆவியை கொடுக்கின்றன என்று மிகவும் அருமையாக வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம், அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார் என் மறைநூறு எழுதியுள்ளது என்றார் என்று கூறப்படுகின்றது. வெறும் உணவால் அல்ல மனிதன், மாறாக ஆண்டுடைய வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்கின்றான், வாழ்வு பெறுகின்றான் என்பதை ஆண்டு மிகவும் தெளிவாக எடுத்துக் கூறுவதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், என் கட்டளை கடைபிடி நீ வாழ்வடைவாய், என் அறிவுரையை உன் கண்மணி போல் காத்துக் கொள்வாய் என்று அருமையாக கூறுகின்றார். என் கட்டளை நீ கடைபிடித்தாய் என்றால் நீ கண்டிப்பாக வாழ்வு வருவாய், வாழ்வை இழக்க மாட்டாய் என்று விவிலியம் எடுத்துக் கூறுவதை பார்க்கின்றோம். சாலமோன் ஞான ஆகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறுகின்றது, பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலமளிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. பச்சிலையோ களிம்பு மனிதனை குணப்படுத்தாது, ஆனால் ஆண்டுடைய வார்த்தை யாரெல்லாம் நம்பி அந்த வார்த்தை வாசித்து வாழ்வாக்குகின்றார்களோ அவர்கள் நலமடைவார்கள் என்று விவிலியம் எடுத்துக் கூறுவதை பார்க்கின்றோம். திருப்பாடல் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கூறுகின்றது, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவென்று அவர்களை விடுவித்தார் என்று கூறப்படுகின்றது. ஆண்டுடைய வார்த்தை மனிதர்களை குணப்படுத்துகின்றது, அழிவிலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை தருவதாக இருக்கின்றது என்று விவிலியத்தின் பல இடங்களில் ஆண்டவர் அவருடைய வார்த்தை மகிமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்று மக்களே, விவிலியத்தில் பார்க்கின்ற நிகழ்வு கூட இதை நிரூபிப்பதை பார்க்கின்றோம். முடக்குவாதமுற்ற மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்த பொழுது, உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நடந்து செல் என்ற இறை வார்த்தை அந்த முடக்குவாதமுற்ற மனிதனை எழுந்து நடக்க செய்வதை நாம் பார்க்கின்றோம். நூற்றுவ தலைவன் தன் மகனுக்காக ஆண்டவரிடம் வேண்டுகின்றார், இறைவா நீர் என் இல்லத்திற்கு நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், அந்த வார்த்தை என் மகனை குணப்படுத்தும். ஆண்டுடைய வார்த்தை அந்த மகனை எழுந்து நடக்க செய்வதை நாம் பார்க்கின்றோம். தொழுகை கூட தலைவர் யாயீர்
தன்னுடைய மகளுடைய உயிருக்காக ஆண்டவரை தேடி வருகின்றார். அவள் இறந்து விட்டால் ஆண்டவரை நீ தொந்தரவு செய்யாதே என்று அவரை மனிதர்கள் ஒதுக்கிய பொழுதும் அவருடைய நம்பிக்கையினால் ஆண்டுடைய வார்த்தையினால் சிறுமி எழுந்திடு என்று ஆண்டுடைய வார்த்தை இறந்த அந்த சிறுமியை மீண்டும் வாழ்வுக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் தூய பேதுரு சொல்கின்றார், யாரும் சொல்லும் இறைவா, வாழ்வதற்கு இந்த வார்த்தை இவ்விடம் தானே இருக்கின்றது என்று அவர் தன்னுடைய அனுபவத்தின் வழியாக ஆண்டுடைய வார்த்தையின் மகிமையை, உயிரிந்த வார்த்தையின் வல்லமையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்று மக்களே, இவ்வாறு ஆண்டுடைய வார்த்தை யாரெல்லாம் வாசித்து அந்த வார்த்தையை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வு பெறுவார்கள், வாழ்வை இழப்பதில்லை. இன்று துன்பத்தோடு, துயரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கலாம். இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கலாம். கடவுள் கூறுகின்றார், என் வார்த்தையை நீ திறந்து வாசித்து அதன்படி வாழ்ந்தாய் என்றால் கண்டிப்பாக உன் அழுகையெல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். அன்று மக்களே, இன்றிலிருந்து ஆண்டவர் தந்த வார்த்தையை, திருவிழியத்தை திறந்து வாசிப்போம், அந்த வார்த்தைப்படி வாழுவோம், கண்டிப்பாக நாம் வாழ்வுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். கடவுள் ஒவ்வொரு குடும்பத்தின் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்பு மக்களே, அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். நல்லாயனாயிருந்து எம்மை வழிநடத்தும் எம் அன்பான இயேசுவே, எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் ஆயர் நசரேன், எம் பாசமிகு பங்கு தந்தை, ஏனைய அருட்தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் நாடுகளையும் சமூகங்களையும் ஆட்சி செய்யும் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் மக்களின் நலன் கருதி அன்பு, நீதி, உண்மை, நேர்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மக்களை வழிநடத்த உமது ஞானத்தின் ஆவியால் அவர்களை நிரப்பி காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் பங்கில் ஒவ்வொரு இல்லத்திலும் பாசமும் நேசமும் அன்பும் அமைதியும் பகிர்தலும் புரிதலும் மன்னிப்பும் ஒற்றுமையுடன் உறவாட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை அன்பு பிறர் அன்பு என்னும் பொன் விதிகளை போதித்த இறைவா, நாங்கள் பசித்தோருக்கு உணவளித்து தாகமுற்றவரின் தாகத்தை தீர்த்து நோயுற்றவரை சந்தித்து அனைவரோடும் நல்லுறவுடன் வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்று மக்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை வாழ வைப்பின் நம்பிக்கையோடு எங்கள் வேண்டுதலை மன்றாற்று வழியாக உம் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்கள் வேண்டுதலை ஏற்று எங்களை கருணையோடு காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்காக இயேசுவே என்னை கொண்டு வந்தே, உன்னில் நானும் என்னில் நீயும் இணைய நானும் வந்தே, என் வாழ்வு முழுதும் உனக்கே சொந்தம் ஏற்றுக்கொள்வாயா, என் வாழ்வு முழுதும் உமக்கே சொந்தம் அருளை பொழிவாயா. உனக்காக இயேசுவே என்னை கொண்டு வந்தே, உன்னில் நானும் என்னில் நீயும் இணைய நானும் வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுமான பலி
எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உமக்கு ஒப்புக்கொடுக்கப்படும் பலிபொருட்களை கனிவுடன் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் இவை எங்கள் மனமாற்றத்திற்கும் உலகம் முழுவதும் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளுமே வீடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளினா உலகனைத்து நல்லுணர்வை பெற்று உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையின் அறையுண்ட அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பின உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தல் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டேர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேல் உயிர்த்தரும் இது நோக்குடும் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழி பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனியுடனருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அன்பின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா, வாழ்வின் உறவா என் உயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. गरि सनि सा नि सरि सनि नि सा ग ग ब प म ग रि ग प सरि ग ब प म ग रि सा. உயிருள்ள விருந்தே என் இறைவா,
நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. வாவா இறைவா வாழ்வின் உணவாய் என்னுயிர் இயேசுவே வாவா. வாவா இறைவா வாழ்வின் உணவாய் என்னுயிர் இயேசுவே வாவா. உயிர் தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. ஜெபிப்போமாக. இரக்கமிக்க இறைவா, மீட்பளிக்கும் கொடையால் உரைபெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஓட்டமளிக்கும் இந்த அருடைய ஆழத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்து அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்திடுவோம் போற்றிடுவோம் புனித குடும்பத்தை. வானவர் போற்றும் ஞானம் நிறைந்த புனித குடும்பத்தை. வாழ்த்திடுவோம் போற்றிடுவோம் புனித குடும்பத்தை. வானவர் போற்றும் ஞானம் நிறைந்த புனித குடும்பத்தை. வாசமலர் தூவியே சங்கீதங்கள் பாடியே ஆதரவாயும் பாதம் பணிந்து வாழ்த்தியே போற்றிடுவோம். தூயவனின் அருள் நீரை புனித குடும்பமே காவலாய் வந்து காத்தருள் எம்மை புனித குடும்பமே. வாசமலர் தூவியே சங்கீதங்கள் பாடியே ஆதரவாயும் பாதம் பணிந்து வாழ்த்தியே போற்றிடுவோம். வாழ்த்திடுவோம் போற்றிடுவோம் புனித குடும்பத்தை. வானவர்
போற்றும் ஞானம் நிறைந்த புனித குடும்பத்தை